என்னங்க எடுத்த எடுப்புல அதை வந்து தப்புன்றீங்க. இப்ப பாருங்க, ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டா கூட 2 மாசம் உங்களுக்கு ஸ்பெஷல் டைம் இருக்கு, மறுபடியும் எழுதி பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. அதனால ஒரு புரிதலோட அவங்க பாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு ஸ்ட்ரெயிட்டா 8th வரைக்கும் பாஸ் பண்ணிட்டா 9th 10th என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அக்கா. மத்திய அரசின் சிபிஎஸ்இ பள்ளியில எல்லாத்துலயும் 5வது 8வது ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் பண்ணிட போறாங்க, எல்லாருமே பள்ளியில இருந்து டிராப் அவுட் ஆயிட போறாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இன்னும் சொல்ல போனா குழந்தைகளின் அழுத்தம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, பரீட்சை வைப்பாங்க, அந்த பரீட்சை வச்சா கூட அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாசம் அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. அதில் எல்லா குழந்தைங்களும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் 2 மாசமா அந்த குழந்தைகள் என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு அவங்கள அப்பவே அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைப்பாங்க. நான் கேட்குறேன், இந்த முயற்சி இல்லாம பாஸ் பண்ணிக்கிட்டே போனா 8வதுக்கு மேல அந்த குழந்தை 9வது எப்படி பாஸ் பண்ணும், 10வது எப்படி பாஸ் பண்ணும்?